நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் திரைப்படங்கள் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற விதத்தில் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ரசிகர்கள் இதை எதிர்பார்க்குறாங்க, அதற்காகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும், ரசிகர்களுடைய மத்தியில் என்ன மாதிரியான ரசனை மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை தயாரிப்பதும், அதே போல் அந்த படத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியும் இன்றைய கோடம்பாக்கத்து கலைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ளபடியே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரையரங்கத்திற்கு ஒரு திரைப்படம் வரலன்னா ஒட்டுமொத்தமான திரை உலகமே நசிந்துவிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தொலைக்காட்சிகள், அப்புறம் வந்து சேட்டலைட்டு சேனல்ஸ், அப்புறம் வந்து சோசியல் மீடியாக்கள், ஓடிடி, இந்த மாதிரியான தளங்களிலெல்லாம் திரைப்படங்களுடைய நேரடி ஒளிபரப்பு, நேரடியாக வெளியிடுதல் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக சில திரைப்படங்கள் வந்து ஒரு வாரம் தியேட்டரில் வந்துன்னா அடுத்த நாட்டில் வந்து கண்டிப்பாக ஓடிடியில் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் சொல்லிக்கொண்டு இந்த படம் நான் ஓடிடியில் மட்டும்தான் வருவேன், தியேட்டருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னா, அது உள்ளபடியாகவே அந்த ஓடிடி மீது வைத்திருக்கக்கூடிய ரசிகர்களுடைய ரசனைத்தன்மையும், அதே போல் தியேட்டரை விட ரசிகர்களை அதிகமாக பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை திரையுலகத்திற்கு விதைத்திருக்கிறது இந்த ஓடிடி தளங்கள் அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த சூழ்நிலையை, அந்த இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 4 என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற சொல்லி ஒரு பட்டியல் போடுவீங்க. தமிழில் பேன் இண்டியா மூவியாக இந்த திரைப்படம் வந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படி 4 மொழிகளிலும் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படமாக வந்திருக்கக்கூடிய படம் தான் டெஸ்ட். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாமா? கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்ட் படத்தினுடைய கதை சாதாரணமாக ரெண்டு குடும்பத்திற்கும் ஒரு தொடர்பு வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் மாதவன், அவருடைய மனைவி நயன்தாரா, இவங்க 2 பேருக்குமே 10 ஆண்டுகளுக்கு மேலே திருமணமாகி குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்காங்க. மாதவன் ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து, தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய எல்லா விதமான செயல்களையும் இழப்பதற்கு கூட தயாராக இருக்கார். ஆனால் அந்த ப்ராஜெக்டில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக முழு மூச்சாக ஈடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கார். அவருடைய மனைவி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியையாக இருக்காங்க, நயன்தாரா. ஸோ இவங்களுக்கு குழந்தை எப்படியாவது வேணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு 33 வயசு ஆகிடுச்சு, குழந்தை வேணும், குழந்தை இல்லைன்னா இனி வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக நிறைய செயற்கை கருவூட்டல் மையத்துக்கெலாம் போகிறாங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இவங்களுடைய குடும்ப நண்பராக காளி வெங்கட் வரார். ஸோ மாதவனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில் ஒரு குடும்ப நண்பராக அவருடைய செயல்பாடு இருந்துகிட்ருக்கு. இது ஒரு குடும்பம், சரியா? சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த், அவருடைய மனைவி மீரா ஜாஸ்மின், அப்புறம் சித்தார்த்துடைய அப்பா, இந்த 3 பேர். மீரா ஜாஸ்மினுக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு குழந்தை, ஆதி அப்படிங்கிற பேரில் ஒரு கேரக்டரு, அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் 4 பேர். ஸோ இந்த இடத்துல மீரா ஜாஸ்மின் ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வீட்டில் இருக்கார். நம்மளுடைய சித்தார்த் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரராக காட்டுறாங்க. ஸோ கிரிக்கெட்டில் அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்து விளையாடினா நிறைய வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருந்த சமயத்தில் அவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக தோல்வியை சந்திக்கிறார். சில மேட்சில் அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுது, அவர் சரியாக ஆடலை, அவர்கள் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்மளுடைய கிரிக்கெட்டர் மேலே நம்ம ஒரேடியாக பாராட்டவும் செய்வோம், ஒரேடியாக அவங்கள கவுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் மேலே நிறைய தவறான செய்திகளையும், அவரை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களையும் எவ்வளோ கொண்டாடினாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரை கவர்க்கிறதுக்கான எல்லா விதமான செயல்களையும் ஊடகங்கள் முதல் கொண்டு ரசிகர்கள் வழியும் செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறாங்க இவங்க வீட்டு பையன், ஒரு குட்டி பையன் இருக்கல, இந்த குட்டி பையன் நம்ம நயன்தாரா அவங்களுடைய பள்ளியில் படிக்கிறான். ஸோ நயன்தாராவும் சித்தார்த்தும் ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலே நண்பர்கள் அப்படிங்கிறத பின்னாடி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த குட்டி பையன் வந்து அவங்களுடைய குழந்தைன்னு தெரியாமே பழக ஆரம்பித்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது.
இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக எந்த உழைப்புமே இல்லாமல் தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்காக மட்டும் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய மாதவன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கடன் வாங்கி தன்னுடைய ப்ராஜெக்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். நிறைய லாஸ் ஆகிடுது. இந்த லாஸ் ஆகும்போது அந்த லாஸை ஈடு கட்டணும், பணத்தை கடன் வாங்கின இடத்துல கந்து வட்டியும் இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கின இடத்துலையும் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ வீட்டை விற்றுடு அல்லது வீட்டை எங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துரு, 50 லட்சம் ரூபாய் நீ வட்டி முதலமாக தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வட்டி முதலமாக தருவதற்காக தன்னுடைய மாமனார்கிட்டேருந்து அந்த அந்த வீட்டினுடைய பத்திரத்தை வாங்கி அந்த கடன் வாங்கியவர்கள்கிட்ட கொடுக்க போகிறார். ஸோ கொடுக்குறாரு. அது வந்து அவங்களுக்கு வேறு அகைன்ஸ்டாக மாறுது. அது வந்து அவங்களுக்கு சொத்தாக வராது, பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தான் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அந்த கடன் கொடுத்தவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஒரு சின்னதான ட்விஸ்ட் நடக்குது. இந்த மேட்ச்சில் வெளியே போயிடணும், இனிமேல் நீங்கள் ஆடக்கூடாது, லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்தார்த்தை மறுபடியும் மேட்ச்சில் ஆடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மறுபடியும் வெற்றி அடைஞ்சு தன்னை வந்து நிலைநிறுத்தணும்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பம் உருவாகுது. அவருடைய குழந்தை காணாமல் போகுது. அந்த கடத்தப்பட்ட குழந்தைக்காக அவனை பிளாக்மெயிலை வச்சு நீங்கள் மேட்ச் ஆடக்கூடாது, நீங்கள் மேட்ச்சில் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஸோ சித்தார்த் இந்த ஃபோன் காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரா? இந்த பையனை கடத்திட்டு போனாங்களே யார் கடத்திட்டு போனது? இப்போ மாதவனுக்கும் நம்மளுடைய நயன்தாராவுக்கும் குழந்தை இல்லை அப்படின்றப்ப டாக்டர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் கட்டினா கண்டிப்பாக கடைசி முயற்சியாக உங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதற்காக ஒரு 5 லட்ச ரூபாய் தேடும் பொழுது 50 லட்ச ரூபாய் கடன் வந்து நிற்கிது. இதை இவங்க கட்டினாங்களா, குழந்தை பேருக்காக இவங்க தயாரானாங்களா, குழந்தை பெற்றார்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து டெஸ்ட் அப்படிங்கிற பேரில் பேன் இண்டியா மூவியாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஸோ 4 மொழிகளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஓடிடி தளத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய படம் தான் டெஸ்ட். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்குறத விட நெட்ஃப்ளிக்ஸில் குடும்பத்தோட உட்காந்து நீங்கள் மிக்சரு என்னவோ காஃபியோ டீயோ அழகாக நண்பர்களோட ஒரு நல்ல ஜாலியாக ஒரு சண்டே நேரத்துலையோ இல்லை இரவு நேரங்கள்லையோ வீக்கெண்ட்லேயோ ஏதோ ஒரு நாளில் நீங்கள் நண்பர்களோட ஜாலியாக படத்தை பார்க்கலாம். அற்புதமான ஒரு படம், ஒரு என்டர்டெயின்டு மூவி அப்படின்றத விட ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. குழந்தை கடத்தது யாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த குழந்தை கடத்தப்பட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஜெட் வேகத்தில் படம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் கடைசி கிளைமேக்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியல, யோசிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு ஒரு எண்ணம். ஒருவேளை தமிழில் பார்க்கறதுனால அப்படி இருக்கலாம், மலையாள ரசிகர்களுக்கோ கன்னட ரசிகர்களுக்கோ தெலுங்கு ரசிகர்களுக்கோ வேறு மாதிரியான உணர்வை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது நமக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், சரியா? ஏன்னா தமிழ் சினிமாவில் டெஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்து நம்மளுக்கு பொதுவாக இப்படி தான் எடுத்துக்கலாம். தேர்வு அப்படிங்கிறது, தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்வு மேலே பயம், எழுதிய பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அது மாதிரி இந்த தேர்வை எழுதியவர்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில், சரியா? சரி, இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ்னு பார்க்கும்போது முதல் நடிகர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு சித்தார்த்தை வந்து ஒரு கிரிக்கெட்டராகவே நடிச்சிருக்கார். ரொம்ப அழகாக அவருடைய கரியரில் நிறைய ரோல் வந்து அவர் செட் ஆவார். இதில் வந்து கிரிக்கெட்டராக அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டரும் அவருடைய மனைவியாக வரக்கூடிய மீரா ஜாஸ்மினும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி இருக்காங்க. அதே போல் மாதவனுக்கு தனக்கு 50 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிறதும், தன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்காக அவர் உழைச்சிட்ருக்கார் அப்படிங்கிறதும், தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதையும், அவரே ஒரு இடத்துல வந்து வேறு மாதிரியான தளத்துக்கு தன்னுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது அது காட்டக்கூடிய அடையாளமும் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார். மாதவனுடைய நடிப்பு, அவருக்கு இணையாக நயன்தாரா பள்ளிக்கூட டீச்சராக வராங்க. 33 வயது ஆன ஒரு பெண்மணியாக காட்டும்பொழுது நயன்தாராவை அவ்வளோ கரெக்டாக பொருத்தமாக அமைஞ்சு போகிறாங்க. அது என்னென்னு தெரியல. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு சீரியலை கடந்து, ஒரு சினிமாவை கடந்து ஒரு வாழ்வியல் முறையை அழகாக பார்க்கறதுக்கான ஒரு சூழல் ரொம்ப நிதானமாக பார்க்க முடியுது. இது தேட்டரில் நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி, ஹோம் தேட்டருக்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு டிவிலே நீங்கள் பார்த்தாலும் சரி, ஓடிடி தளத்தில் வந்திருக்கக்கூடியதில் அவங்க அவ்வளோ அழகாக செட்டாக வராங்க. காளி வெங்கட் சொல்லவே வேண்டாம். எல்லா படத்திலையும் காளி வெங்கட்டினுடைய நடிப்பு வந்து பாராட்டமடியவே இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப கூடுதலாகவே அவர் கவனம் இருக்கிறார் அப்படிங்கிறதும், இந்த கேரக்டருக்கு என்ன தேவை சட்டில்டாக நடிச்சுட்டு போயிருக்கார். ஸோ கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், சரியா? படத்தினுடைய ஒளிப்பதிவை பற்றி பேசலாம். ஒளிப்பதிவு வந்து விராஜ் சிங் கூக்லி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார். விராஜ் சிங் கூக்லியுடைய ஒளிப்பதிவு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய படமாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளுக்கு தெரியாது, பிரேக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான், இன்டர்வல் மாதிரி வச்சுக்க வேண்டாம். இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து கிரிக்கெட்டர் அப்படிங்கிற வீட்டில் அவங்களுடைய வசதியும் பள்ளிக்கூடத்துடைய ஸ்டைலும், அதே போல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அவர் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாதவனுடைய ஆகட்டும், மாதவனை காட்டக்கூடிய
அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து விராசின் கோக்லி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேன் இண்டியா அப்படிங்கிறதுனால எல்லா மொழிகளுக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு கேமராவை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய அவருடைய அந்த ஒளிப்பதிவினுடைய நுட்பத்தை இந்த நான் மீடியாவாகிய எங்களுடைய குழு அங்கீகரித்து பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிற சக்தி சி கோபாலன். பாடகியாக நம்ம வந்து இது வரைக்கும் கேட்டு ரசித்த அவங்க வந்து இசையமைப்பாளராக இந்த படத்தில் வந்து செயல்பட்டிருக்காங்க. சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய அந்த இசை 4 மொழிக்குமே வெவ்வேறு தளத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஆர்ஆர் வழியாக அவங்க கவனம் இருக்கிறார் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அந்த படத்துக்கான அவங்களுடைய இசையும் மென்மையாக மட்டுமல்ல கொஞ்சம் மேன்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். பாடகி இசையமைப்பாளராக மாறுவது, அதே போல் ஒரு பாடகர் இசையமைப்பாளராக மாறுவது அல்லது நடிகராக மாறுவது, இதுவெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை உலக சினிமாக்கள் எல்லாத்தையும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய கோடம்பாக்கத்தை இது மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளபடியாகவே பெருமைக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாக இதை நாம் வரவேற்கலாம் மனம் உவந்து. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் 2 பேர். ஒருத்தர் சக்கரவர்த்தி ராமச்சந்திரா மற்றும் எஸ் சசிகாந்த். எஸ் சசிகாந்த் தான் இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழுக்கு, மலையாளத்துக்கு, கன்னடத்துக்கு, தெலுங்குக்கு இந்த பேன் இண்டியா மூவிக்காக அவர் பண்ணியிருக்கக்கூடிய சிரத்தை பாராட்டபடியாகவே இருக்குது. ஒவ்வொரு மொழிக்கும் மொழியாக்கம் செய்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் கூட இயக்கம் எஸ் சசிகாந்த் ஒட்டுமொத்தமான படத்தை தூக்கி நிப்பாட்டுகிறார் அப்படின்னே சொல்லலாம். டெஸ்ட் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஏன்னா ஓடிடி தளத்தில் தான் வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் நேரம் கிடைச்சா ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆனதுனால இப்போ கூட நீங்கள் பாருங்கள். இந்த விமர்சனத்தில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், குறை சொல்லணும் அல்லது நிறை சொல்லணும் அப்படின்னாலும், ஏதாவது மாற்றங்கள் சொல்லணும்னு நினைச்சாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இந்த விமர்சனத்துக்கு கீழே அதாவது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இந்த படத்துக்கு என்ன மாதிரியான மார்க் தருவீங்க அல்லது இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. சரியா? நம்மளுடைய நான் மீடியா சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.